இசை அரசனை காயப்படுத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் கருப்பு படக்குழு வருத்தம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருப்பு படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜா. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் மே 15ஆம் தேதி வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வெளியான 4 நாட்களில் 150 கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்திருக்கிறது. தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக நிரம்பி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, படம் வெளியாவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டது. மே 14ஆம் தேதி இந்த படம் திட்டமிட்டபடி வெளியாக வேண்டியிருந்தது. ஆனால் பணம் நிதி பிரச்சனை காரணமாக படத்தை மே 14ஆம் தேதி வெளியிட முடியாமல் மே 15ஆம் தேதி இந்த படமானது வெளியானது. தற்போது புதிய சர்ச்சை என்னவென்றால், படத்தில் ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கிறது. இளையராஜா காப்பியுரிமை தொடர்பாக தொடர்ந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு காட்சி வசனங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது இளையராஜா ரசிகர்களை புண்படுத்தும் விதமாக அமைஞ்சதாக சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்தன. இதனால் தயாரிப்பு நிறுவனம் இன்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் இசை உலகை ஆட்சி செய்யும் இசை அரசனை எந்த வகையிலும் புண்படுத்தும் நோக்கத்தில் அந்த காட்சிகள் இடம்பெறவில்லை. எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. செய்தியை கடந்து செல்வதற்காக அந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இளையராஜாவையோ அவரை சார்ந்தவர்களையோ மற்றும் இசைஞானியின் ரசிகர்களை யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் நாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காட்சியும் அதை இல்லாது அந்த காட்சிகள் அடுத்த வரும் வெர்ஷனில், புதிய வெர்ஷனில் தியேட்டர்களில் இந்த காட்சிகள் இடம்பெறாது என்றும், மேலும் அதை மாற்றியமைக்கும் முயற்சியில் தயாரிப்பு நிறுவனம் ஈடுபட்டு வருவதாக ஒரு நீண்ட நேர அறிக்கையாக இன்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.